வணக்கம் நண்பர்களே, இப்பதிவில் காணவிருப்பது ஆடியும் சிவபெருமானும். ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையில் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்போது சிவபெருமான் இவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க துணிந்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது. அப்பொழுது அவள் ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் எடுத்து வந்தது தவறு, எனவே பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார். அதற்கு அவள் விமோசனம் கேட்டாள். அதற்கு சிவபெருமான், கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும், சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள் என்றும், ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் என்று கூறினார். வேப்பிலைக்கு கிருமிகளை அழிக்கும் தன்மை உண்டு. இதை கருத்தில் கொண்டுதான் ஆலய விழாக்களில் வேப்பிலைக்கு பிரதான இடம் கொடுத்தனர். வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்.